வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம ஹானர் 200 அப்படிங்கிற மொபைலில் லேட்டஸ்ட்டாக ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ அந்த அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஹானர் 200 மொபைலில் பார்த்தீங்கன்னா ரியரில் கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ அப்டேட்டை ஷார்ட்டாக பார்த்துருவோம் வாங்க. இந்த ஹானர் 200 மொபைலில் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட் கிடச்சிருக்கும் Android 15. ஸோ ஹானர் மேஜிக் OS 9 அண்டு Android 15 அப்டேட்டுக்கு அப்புறமா கிடச்சிருக்கிற ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த அப்டேட் நீங்கள் யாராவது கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். அது மற்ற நண்பர்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்டேட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 129 MB தான் காமிக்குது. ஜஸ்ட் ஒரு செக்யூரிட்டி பேட்ச் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அப்டேட் எனக்கு ஒரு 2-3 டேஸாக காமிச்சிட்ருக்கு. அதனால் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என் கையில் இருக்கிற டிவைஸ் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இது Qualcomm Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற சிப்செட்டில் ரன் ஆகக்கூடிய ஒரு மொபைல். ஆல்ரெடி இருக்கக்கூடிய வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 9.0.0.135 அப்படின்னு இருக்குது. அண்ட் வித்தின் ப்ராக்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா C675E 4R2P1 அப்படின்னு இருக்குது. ஓகே, இப்போ அப்டேட்டை செக் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஹானரோடைய மேஜிக் OS 9 அதாவது Android 15க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சில ஹீட்டிங் மட்டும் எனக்கு கிடச்சிட்டு இருந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி கேமராலாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது எனக்கு ஹீட்டிங்லாம் கிடையாது. பட் Android 15க்கு அப்புறம் ஸ்லைட்லி ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த அப்டேட்டில் நமக்கு இது ரெடியூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு செக் பண்ணிடலாம். ஓகே, சிஸ்டம் அப்டேட்டை செக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு கிடச்சிருக்கிறது ஆல்ரெடி 135ன்னு பார்த்தோம். இப்போ வந்து 145ன்னு இருக்குது. 9.0.0.145 அப்படிங்கிறது தான் லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதில் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா செக்யூரிட்டி பேட்ச் மட்டும்தான் நமக்கு சொல்கிறாங்க. அதில் லேர்ன் மோர் அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படிக்கிற நேரம் நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் அண்ட் இன்ஸ்டாலை கொடுத்துருவோம். ஸோ சைஸ் வந்து ரொம்பவே கம்மிங்கிறதுனால நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ கொடுத்த அடுத்த செகண்டே நமக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக டவுன்லோட் ஆகுது. ஸோ டவுன்லோட் முடிஞ்சிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலேஷன் நடக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். 71% பேட்டரி இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் பேட்டரி கெப்பாசிட்டி அட்லீஸ்ட் ஒரு 80 வச்சுங்க. அண்டு யூடியூபர்ஸ் கம்மியாக கூட வச்சு பண்ணுவாங்க. பட் நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 80 வச்சுங்க. அண்டு டைம் பார்த்தீங்கன்னா 11:14 ஆகுது. ஸோ ஒரு வழியாக 100% வந்திருக்கு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 11:17. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீஸ்டார்ட் நவ் காய்க்குது. ஸோ இதை நம்ம கொடுத்துட்றோம். பேட்டரி வந்து அதே தான் இருக்குது, 1% கம்மியாகலை. ஸோ இதுக்கப்புறம் நமக்கு டைம் எடுக்குதா அப்படின்னு தெரியல. வெயிட் அண்ட் சி. ஸோ திரும்ப ரீபூட் ஆகுது. ஸோ கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. ஸோ எவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒரு வழியாக பூட்டப் ஆகுது. ஸோ ரொம்ப அதிகமாகலாம் நமக்கு டைம் எடுக்கலை. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே தான் பூட்டப் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா சைஸ் பார்த்திங்கன்னா 129 MB தான். ஸோ லிட்டில் பிட்டு தான். பட் அதுவே இவ்வளோ நேரம் டைம் எடுக்குதுன்னா சாஃப்ட்வேர் வந்து நமக்கு அப்டேட் பண்ணுது. ஸோ செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குது. ஸோ டைம் பார்த்திங்கன்னா நமக்கு 11:19 ஆகுது. ஓகே, இப்போ நம்ம அபவுட் ஃபோனை போய்ட்டு செக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு 145 அப்படின்னு காமிக்குது. ஸோ ஆண்ட்ராய்டோட செக்யூரிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு March 2025 தான் காமிக்குது. அண்டு கூகுள் ப்ளே சிஸ்டம் அப்டேட் பார்த்திங்கன்னா February காமிக்குது. ஸோ அந்த கூகுள் ப்ளே சிஸ்டமை செக் பண்ணுறோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் நவ் தான் வரும். ஸோ இதில் எதுவுமே காமிக்கல. ஸோ திரும்ப ஒரு தடவை ரீஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ அப்டேட் கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா எனக்கு ஹீட்டிங் எந்த இடத்துலையும் இல்லை. பட் இந்த கேமரா பம்ப் இருக்கிற இடத்துல மட்டும் ஹீட் இருக்குது. அதே மாதிரி அந்த டிஸ்பிளேலையும் ஹீட் லைட்டாக இருக்குது. கீழே பாட்டமில் பார்த்திங்கன்னா ஹீட் எனக்கு தெரியல. ஸோ அந்த கூகுள் ப்ளே சிஸ்டம் எனக்கு சேஞ்ச் ஆகலை, அதே February தான் இருக்குது. பட் ஆண்ட்ராய்டு செக்யூரிட்டி பேட்ச் பார்த்திங்கன்னா March மந்த்து கிடச்சிருக்கு. ஸோ திரும்ப ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டை கொடுத்து பார்க்கலாம். ஸோ அப்டேட் கொடுத்து பார்த்தோம்னா யுவர் சாஃப்ட்வேர் இஸ் அப் டு டேட் அப்படின்னு காமிக்குது. ஸோ 9.0.0.145 எதுக்கு 2 0 கொடுத்துருவாங்கன்னு தெரியல. ஓகே, இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிற லேட்டஸ்ட் அப்டேட்டு. ஸோ இதில் March மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்காங்க. அண்டு வேறு எதுவும் பெருசாக சொல்லலை இவங்க. ஓகே, டக்குன்னு ஒரு 4 கிளிக் பண்ணிட்டு வந்துருக்கேன். ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ போர்ட்ரேட் மோடும் நல்லா தான் இருக்குது.
அண்ட் ஜூமிங் ஆப்ஷனும் நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆஃப்டர் அப்டேட் நமக்கு ஃபோட்டோ குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. ஓகே, அப்டேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஸ்லைட்லி இந்த இடம் ஹீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த ஹீட்டிங் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டேஸில் நார்மல் ஆகணும். ஸோ அதுதான் கிளைம் பண்ணுவாங்க கம்பெனி. பட் நமக்கு டே டு டே லைஃப்பில் வெயிலும் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஹீட்டு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத நான் அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் யூஸ் பண்ணிவிட்டு சொல்கிறேன். நீங்கள் யாராவது இந்த லேட்டஸ்ட்டு மார்ச் மந்த்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் இருக்கா, மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.